Hi guys, welcome back to another video. இன்னைக்கு காலையில் ஒரு சேடான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சோகமான நியூஸ் தான். கேப்டன் விஜயகாந்த் வென்டிலேட்டரில் வைக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு வந்து கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தேமுதிக வந்து சொல்லியிருந்தாங்க. என்னாச்சு, ஒரு வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவருடைய வைஃப் அண்ட் மகன் சொல்லியிருந்தாங்களே. என்ன ப்ராப்ளம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போது அண்மைய செய்திகள் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் வந்து இறந்துட்டதாக சொல்லப்படுது. வென்டிலேட்டரில் இருந்தும் அவருக்கு வந்து சிகிச்சை பலனின்றி அவர் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. கேப்டன் விஜயகாந்த் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இவர் வந்து அரசியல்வாதி மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த நடிகர் அப்படின்னு கூட சொல்ல முடியும். இவர் வந்து ரொம்ப நாள் நடிச்சுக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா தான் அரசியலுக்கு வந்திருந்தார். அரசியல்வாதி அப்படின்றத தாண்டி நடிகர் அப்படின்ற வகையில் நிறைய பேருக்கு இவரை பிடிச்சிருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அதை பொறுத்த வரைக்கும் நிறைய படங்களுடைய அவருடைய ஆக்ஷனுக்காக வேண்டியே பார்க்கக்கூடிய நிறைய ரசிகர்கள் இப்பவும் இருக்காங்க அப்படின்றது மறக்க முடியாத உண்மை. மாநகர காவல், புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன், சத்திரியன், ரமணா அப்படின்ற படங்கள் குறிப்பிடத்தக்க சில படங்களாக இருக்குது. ரொம்ப ஒரு சூப்பரான நடிப்பை அவர் வந்து வெளிக்காட்டியிருப்பார் அந்த படங்கள் மூலமாக. சில ஆண்டுகளாகவே இவர் வந்து உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தார். அதனால காட்சி வேலைகள்லையோ இல்லை படநடிப்புல எதுலையுமே வந்து ஈடுபடலை. இதுக்கப்புறமா அவர் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்த காரணத்தினால தொடர்ந்து வந்து ஹாஸ்பிட்டலில் தான் சிகிச்சை பெற்று வந்திருந்தார். நடிப்பில் எந்த அளவுக்கு தனக்கான தனிமுத்திரையை பதித்திருந்தாரோ அதே மாதிரி அரசியல்லையும் அவருக்கான தனிமுத்திரையை அவர் வந்து காட்டிட்டு தான் இருந்தார். அதுக்கப்புறமா அவருக்கு வந்து உடல்நலக்குறைவு வந்ததன் காரணமாக தான் அவரால் பெரிய அந்த அளவுக்கு வந்து ஈடுபாடு காட்ட முடியாமல் போச்சு. இப்போ ஃபுல் டைமாக வந்து மேக்சிமம் அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அவருக்கு உடல்நலக்குறைவு இஷ்யூவாக இருக்குது, அவர் வந்து ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்துச்சு. பொய்யான வதந்திகளை பரப்ப வேணாம் அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் அவர் வந்து இன்னைக்கு காலையில் இயற்கை எழுதினார் அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கேப்டன் விஜயகாந்துக்கு நமது சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கல்கள். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது வந்து பிக் பாஸ் பற்றின சில விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம். பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டிக்கெட் டு ஃபினாலி டாஸ்க் வந்து போயிட்டுருக்கு. இந்த டிக்கெட் டு ஃபினாலி டாஸ்கில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து டைரெக்டாக வின்னர்ஸ் அந்த ஏற்பாட்டுக்குள்ளே போயிடுவாங்க. அதாவது டைரக்ட் ஃபைனலிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போயிடுவாங்க. இந்த டைரக்ட் ஃபைனலிஸ்ட்டுக்குள்ளே யார் போக போகிறா அப்படின்றதுல ரொம்பவே ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து அதுக்கான போட்டிகளில் மும்முரமாக ஈடுபட்டு இருக்காங்க. இதே சமயத்தில் நம்ம விசித்ரா அண்ட் தினேஷை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் அதே குரோதத்தோடு வந்து அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. விசித்ரா போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தினேஷ் நினைக்கிறதும், தினேஷ் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விசித்ரா நினைக்கிறதும், இந்த மாதிரியே எல்லா கேமையும் ஆடிக்கிட்டு இருந்ததுனால ரொம்ப அந்த கேமை வந்து ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இன்னொரு இங்கால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த டீம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மாயா, பூர்ணிமா அண்ட் நிக்சன் இவங்க எல்லாருமே டீம் இல்ல அப்படின்னு சொன்னாலும் விஜயவர்மாவும் அவங்களோட டீம் இல்ல அப்படின்ற மாதிரி தான் காட்டிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த கேம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இவங்க எல்லாருமே ஒரு டீமா தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அது மறைமுகமா வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. அண்ட் பிளஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க அர்ச்சனா தனியா தான் வந்து இப்ப ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரே ஒரு வாட்டி தான் வந்து அர்ச்சனா நம்ம மணி அப்புறம் தினேஷ் அண்ட் விஷ்ணு இவங்க இருக்கக்கூடிய டீமுக்குள்ள மாதிரி கொஞ்சம் லைட்டா பேசினதுனாலே அவங்களுக்கு வந்து ரொம்ப திட்டு விழுந்துச்சு. இதனால பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ வந்து ஃபுல் அவாய்டிங், என்ன பண்ணாலும் சரி எந்த டீம்லயுமே சேர்றதில்லை அப்படின்னு சொல்லி நடுநிலை வகிச்சு வந்து நம்மளுடைய அர்ச்சனா வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. பட் ஒரு சில நியூஸஸ் வந்து வருது, அர்ச்சனா வின்னர் இல்லை விசித்ரா தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா கடைசியில ஓட்டிங்கை வந்து விஜய் டிவி பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா அர்ச்சனாக்கு எந்த அளவுக்கு ஓட்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி உள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. எஸ்டர்டே வந்து எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருப்பாரு. விஷ்ணு அப்ப பேசும்போது சொல்லுவாரு, இந்த மாதிரி வந்து அர்ச்சனாவுக்கு சும்மா கேம் ஆட சொன்னாலே என்ன மாதிரி ஆடுறாங்க, லட்சக்கணக்கில் வருது, அப்போ ஓட்டிங் எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி பாருங்க. அதெல்லாம் யோசிக்கணும், கடைசியில் இவ தான் வின்னரா வரப்படா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தினேஷ்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா தினேஷ் ரொம்ப யோசிக்கிறாரு, ஒருவேளை இருந்துருமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப மௌனம் காத்துட்டு ஒரு 40-50 செகண்டுக்கு அப்புறமா வந்து தினேஷ் பேசுறாரு. இல்லை அது கடைசி நேரத்தில் எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம், மாறலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓ அப்படி மாறுமா, பட் என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து ஓட்டிங் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்களா, ஒரு சின்ன விஷயத்த விளையாட சொன்னாலே இந்த விம் இல்லைன்னு சொன்னா டாமக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாலே பயங்கரமான ஒரு ஹைப் கிடைக்குது அவருக்கு. இந்த ஹைப் வந்து நம்மளால வந்து என்ன பண்ணாலும் பீட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இதை வந்து நம்ம எப்படி பார்க்கறது அப்படின்ற மாதிரி தினேஷ் கேட்கிறார். தினேஷ் வந்து கண்டிப்பா இல்லை, அது வந்து கடைசி நேரத்துல எப்படி வேணாலும் மாறலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தினேஷ் சொல்லிட்டு இருக்காரு.
இந்த வாரம் மக்கள் யார் யாரெல்லாம் எதிர்பார்த்தாங்களோ, எலிமினேட் பண்றதுக்கு யார் யாரெல்லாம் எதிர்பார்த்துருந்தாங்களோ அவங்க எல்லாரும் தான் வந்து இதுக்கு வந்திருக்காங்க, ஓட்டிங் வந்திருக்காங்க. பட் இவங்கள யாரு போக போறா? டிக்கெட் ஃபினாலே மேபி நிக்சன் வின் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா அவர் வந்து போக முடியாம போயிடும். ஸோ மாயா போயிட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கும்? கேம் ஃபுல் சேஞ்ச் ஆகும் அப்படின்றது மறுக்க முடியாது உண்மை. ஏன் அப்படின்னா நம்முடைய பூர்ணிமாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அந்த கேமிங்ஸ்ல தான் போயிட்டு இருக்கு. இப்போ மாயா டக்குன்னு வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா பூர்ணிமாவில் தன்னிச்சையா இயங்குறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் அதுக்கப்புறமா அவங்க பழகிட்டாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பூர்ணிமாவுடைய தனித்துவமான ஒரு கேமை வந்து நம்ம எல்லாருமே பார்க்கக்கூடியதாக கிடைக்கும். பிகாஸ் மாயாவுடைய அந்த ஒரு எந்த ஒரு தூண்டுகோலும் இல்லாம அவங்க வந்து விளையாடுவாங்க அப்படின்றது ஒரு மறக்க முடியாத உண்மை. அண்ட் தினேஷ் பார்த்தீங்கன்னு சொன்னா தன்னை வந்து வெற்றியாளராக அறிவிக்க மாட்டாங்களா அப்படின்றது அவரோட கேள்வியா இருக்கு. ஏன்னா அவரு பண்ற ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும், இல்ல அர்ச்சனாவை கார்னர் பண்றதா இருக்கட்டும், விஷ்ணுவுக்கும் இதுதான் வந்து இதா இருக்கு. விஷ்ணுவுக்கு வந்து தான் ஜெயிக்க மாட்டேன்னு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு இருந்தாலும் இவங்களை யாராவது ஒருத்தர் வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருந்தும் கூட அவங்க எல்லாருமே கார்னர் பண்ணி நம்ம போகும்போது நல்லா வச்சு செஞ்சு விட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல தான் அவர் இருக்காரு அப்படின்றது ஒரு சூப்பரான விஷயமா இருந்துச்சு. நேற்றுக்கு வந்து ஃபுல்லி பார்க்கும்போது அவர் வந்து பேசுற விதங்களா இருக்கட்டும், இல்ல அர்ச்சனாவை மற்றவங்களை வந்து கார்னர் பண்ண விதங்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்களுக்கு எகெயின்ஸ்டா தான் இருந்துச்சே ஒழியா அவர் வந்து நல்ல எண்ணத்துல எந்த ஒரு இடத்துலயுமே பேசல. ஸோ பயப்படுற மாதிரி நடிக்கிறாரு. நான் என்னதான் பண்ணியிருந்தாலும் இந்த வாரம் வந்து என்னை வச்சு செய்யறது கண்டிப்பா வச்சு செய்யதான் போறாரு கமல் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. ஸோ அப்படி பயப்படுற ஒருத்தர் வந்து ஏன் எதனால் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்? ஸோ பயம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதை விட்டுட்டு இவர் என்ன பண்றாருன்னு சொன்னா அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும், எதையாவது இது பண்ணணும்னு சொல்லி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா உட்காந்து ஐயோ இந்த வாரம் என்ன பண்ண போறாங்களோ, நம்மளை தான் வச்சு செய்ய போறாங்களோ அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேச வேண்டிய ஒரு தேவையே இல்லை. பிகாஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்படி பிடிக்கல, அது பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி தெரியுதுன்னு சொன்னா நீங்க அதை வந்து தடுத்துக்கலாம். அது இல்லாம வந்து இப்ப அவனுங்க யாரு நம்ம நிக்சன் அண்ட் மாயா, பூர்ணிமா இவங்க பண்றது அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தப்பு அப்படின்னு சொல்லி தெரியாமலே பண்ணுவாங்க. ஒருத்தவங்க வந்து மெனிபுலேட் பண்ற காரணத்தினால பண்ணுவாங்க. அந்த ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறமா திட்டும் போது அவங்களுக்கு புரியாது. சம்டைம்ஸ் பூர்ணிமா நம்ம செஞ்சது தப்புன்னு கூட தெரியாம அந்த திட்ட வாங்கிட்டு நான் என்னங்க பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. பட் விஷ்ணுக்கு அப்படி இல்லை, தெளிவா தெரியுது நம்ம செய்யறது இது தப்பு அப்படின்னு சொல்லி. அப்படி செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா நம்ம வந்து பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா வெளியே வாய்ப்பு கிடைக்குமா? இந்த மாதிரி விஷயங்களை வந்து யோசிக்கிறதே இல்லையா விஷ்ணு அப்படின்னு சொல்லி தெரியல. விஷ்ணுவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மட்டமான கேம் ஆடுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம நிக்சன் சொல்ற மாதிரி ரொம்ப ரொம்ப மட்டமான கேம் ஆடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எஸ்டர்டே அதுக்கு முன்னாடி நடந்த கேம்ஸ்ல எல்லாத்துலயுமே இந்த ரவீனா அண்ட் மணிச்சந்திரன் எல்லாருக்குமே எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்கல. அவங்க எல்லாருமே வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற காரணத்தினால எஸ்டர்டே நடந்த கேம்ல ஃபுல்லாவே வந்து செம்ம கான்ல இருந்தாங்க ரவீனா. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்தோடனே அவங்க எலிமினேட் பண்ணி அனுப்பிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம விஜயவர்மா கார்டு கொடுக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அவர் வந்து ஒரு சில கார்ட்ஸை வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவருடைய கை மூலமா சைகை காட்டுறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் இப்ப சோசியல் மீடியாஸ்ல ரொம்பவே வந்து தெளிவா எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. இது ஏன் பிக் பாஸ் கவனிக்கல அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ரொம்ப கேவலமான கேம் ஆடிட்டு இருக்காங்க. நிக்சன் வந்து ரொம்ப கேவலமான கேம் ஆடுறாங்க மற்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து ரொம்ப கேவலமான கேம் ஒன்று ஆடிட்டு இருக்காரு. ஸோ அந்த இடத்துல வந்து அவர் காட்டக்கூடிய கார்டை எடுத்து இன்னொருத்தவங்க வந்து எலிமினேட் பண்றது, அவங்கள வந்து பின்னாலே போக வைக்கிறது. நேற்றுக்கு கேம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அந்த முயல் எடுக்கணும் அப்படின்ற அந்த கேம். ஸோ அந்த கேம்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி வந்து ரொம்ப சீட்டிங் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ வந்து நிறைய பேர் சோசியல் மீடியாவில் சின்ன சின்ன கிளிப்ஸா வந்து போட்டு ரொம்ப வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்னடா இதெல்லாம் நாங்கள் வந்து பார்க்கலையா, கண் இல்லையா எங்களுக்கு அப்படின்னு நம்மலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மட்டமான கேம் ஆடி அந்த ஃபைனலிஸ்டா இருந்து மக்களோட அந்த ஒரு ஹேட்டர்ஸை வந்து சம்பாதிச்சதுக்கு அப்புறமா அவங்க வந்து வின் பண்ணிட்டு போய் என்னதான் பண்ண போறாங்க? இதுலயே வந்து இப்படி சீட்டிங் பண்றாங்களே, வெளியே வந்து என்னென்னலாம் சீட்டிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க? ஸோ இவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் வந்து இதுக்கப்புறமா இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்கிற வீதம் வந்து அதிகமா இருக்கும். வெளியே பொறுத்த வரைக்கும் வெளியே வந்து அவங்களுக்கு பட வாய்ப்புகளா இருக்கட்டும், ஸோ அவங்களுக்குரிய கரியர்களுக்குரிய வாய்ப்புகளா இருக்கட்டும், எல்லாமே வந்து அதிகமான அளவில் கிடைக்கும். அப்படி இருக்கிற அந்த 10 கண்டஸ்டன்ட்டும் வந்து ரொம்ப மொக்கையா விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன்னா இப்பயும் வந்து அந்த டீமிசம் அந்த குரூப்பிசம் பண்ணி அதே மாதிரி ஆனா வெளியில தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் விசித்ரா தான் வின்னர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க வெளியே. பட் விசித்ரா வந்து இன்னும் கேமே புரியல. அவங்க கொடுக்குற கேமே வந்து புரிஞ்சுக்க முடிய அளவுக்கு இருக்காங்க விசித்ரா. இதுக்கப்புறமா அவங்க வந்து எப்படி ஆட போறாங்க, ஃபைனலிஸ்டா எப்படி நிக்க போறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன்னா கேம் புரியாதவங்க இவ்வளவு தூரம் வர்றதுக்கான சான்சஸே இல்லை. பட் சென்டிமெண்ட் ரீதியா வந்து இவ்வளவு நாள் இருந்திருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஓகே गाइस, ஸோ பிக் பாஸ் பத்தின எஸ்டர்டே எபிசோட் பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். ஸோ இன்னொரு சூப்பரான மறுபடியும் சந்திக்கலாம். ஸோ 2 விஷயத்தை பத்தி நம்ம இந்த வீடியோ மூலமா பேசியிருக்கோம். அண்ட் முதலாவது கேப்டன் விஜயகாந்தோடைய இரங்கல், அண்ட் அதுக்கப்புறமா வந்து பிக் பாஸை பத்தி பேசியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சி நான் மறக்காம லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் குட் பை.